ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஷெட்யூல பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த வாரம் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர் போகணும், எந்த டேட்ல நீங்க வந்து போகணும், உங்களுக்கு எப்போ வந்து சீட் வந்து அலாட் ஆகும், அலாட் ஆன பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க அக்ரிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் என்கிட்ட இல்ல. நான் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு அப்டேட்டும் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எந்தெந்த டேட்ல வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிற பத்தி தெளிவான ஒரு அப்டேட் உங்களுக்கு இதுல இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம எந்த வெப்சைட்ல வந்து அக்ரிக்கு வந்து அப்ளை பண்ணமோ அதே வெப்சைட்ல தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிற இந்த டேப்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த விதத்துல நேத்து ஆஃப்டர்நூன் போல நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்ஏயு டிஎன்ஜேஎஃப்யூ ஏயு டென்டேட்டிவ் ஷெட்யூல் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது நேத்து டேட் ஜூலை 15ஆம் தேதியில இருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அபிஷியல் ஷெட்யூல் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க வியூ பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப் பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து நம்ம குரூப்லயே நேற்று நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அட்மிஷனுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஜெயலலிதா பிசிக்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து அக்ரிகல்ச்சர் படிப்பு இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து நடத்துறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்த விஷயம் தான். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேற்று நடந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் படிப்புக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க, நீங்க பிளஸ் டூ வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து டேட்ல வந்து நடந்தது. மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்டியல் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து 15ஆம் தேதி நீங்க வந்து கோயம்புத்தூருக்கு நேரடியா வந்து விசிட்டிங் வந்துடணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காகவும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பிளஸ் வந்து சப்மிஷனுக்காக நீங்க நேர்ல வந்துடணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுல பேர்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேரடியா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அண்ணா ஆடிட்டோரியத்துல போயிட்டு ஆஜராயிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அப்டேட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது டேப்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்ல பிளஸ் டூல நீங்க வந்து அகாடமிக் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான் அகாடமிக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு 16/7/2024 இருந்து 17/7/2024 இந்த 2 நாள்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் சீட் வந்து அலாட் ஆகாம இருந்துச்சோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரோ இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சீட் அலாட்மெண்டே ஆகல ப்ரோ, நான் லாகின் பண்ணி செக் பண்ணி பாக்குறேன், எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல லாகின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 99% இருக்குது. ஏன்னா நமக்கு 2 டேஸ் வந்து டைம் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நடக்குது. சீட் வேகன்சிஸ் நமக்கு இன்னமும் அவைலபிளா தான் இருக்கு. சரிங்களா, அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். கமெண்ட்ஸ்ல அதிகமா வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்குமா, தேர்ட் ரவுண்ட் நடக்குமா, சீட் வந்து இன்னும் வேக்கன்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அதிகமா கேக்குறீங்க. நீங்க பயப்பட வேண்டாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா நமக்கு வந்து நடக்கதான் செய்யுது. தேர்ட் ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேர்ட் ரவுண்டுக்கான அப்டேட்டும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுல தேர்ட் டேப்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிப்ளமோ ப்ரோக்ராமிங். டிப்ளமோ ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா நீங்க டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி நீங்க வந்து போஸ்டிங் சாரி இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்குமே என்ன பண்ணிருந்தாங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்ட் 1 டிப்ளமோக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து சாரி 18ஆம் தேதி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய பேர் எங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் என்ன அப்படிங்கறத நீங்க லாகின் டேஷ்போர்ட்ல போயிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். டோட்டலா உங்களுக்கு வந்து உங்க மை அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது உங்களோட இண்டிவிஜுவல் ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறத உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதுல வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி அதாவது புதன்கிழமை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாரி வியாழக்கிழமை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க. அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷனுக்காக வர சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேப்ல வந்து டிஎன்ஏயு அதாவது அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து
7.5 ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க, வொகேஷனல் குரூப்ல பிளஸ் டூல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஜென்ரல் கோட்டானா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து நார்மலா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா அதுதான் வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் கோட்டான்னு சொல்லுவோம். பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி இவங்க எல்லாமே வந்து ஜென்ரல் கோட்டால வருவாங்க. அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 19ஆம் தேதி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 19ஆம் தேதி இவங்க 3 பேருமே சேம் அதே நாள்ல வந்து உங்களுக்கு ஒரே டயத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து நேரடியா ஸ்பாட்டுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் கண்டிப்பா நீங்க கட்டாயமா கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு தான் நீங்க நேரடியா போயிட்டு ஸ்பாட்ல வந்து என்ட்ரி ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடியவங்க வந்து யார் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகணும். அதுக்கப்புறம் வந்து பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜி, பிபிஏல வந்து எஃப்இஎம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமிங்க்கு நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அப்ளை பண்ணிருந்தீங்க, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இதை நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 20ஆம் தேதி காலையில 8 மணிக்கு நீங்க கோயம்புத்தூர் வந்து போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஜெயலலிதா பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா பிஷர்ஸ் இன்ஜினியரிங், EEE, ஃபுட் டெக்னாலஜி இந்த 3 கோர்ஸும் நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா 20/7/2024 காலையில 10 மணிக்கு உங்களை வந்து நேரடியா வந்து ஆஜராக சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பிஷர்ஸ் ஜெயலலிதா யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் சொல்லிட்டு அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அகாடமிக்ங்கிற வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிஎஃப்எஸ்சி, அதே மாதிரி பிடெக் வந்து பயோடெக்னாலஜி, பிபிஏ, எஃப்இஎம் அப்படிங்கிற இந்த 3 ப்ரோக்ராமிக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20ஆம் தேதி காலையில 11 மணிக்கு உங்களுக்கு நேரடியா ஸ்பாட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க பிடெக்ல வந்து பிஷர்ஸ் இன்ஜினியரிங், EEE, ஃபுட் டெக்னாலஜி இந்த 3 ப்ரோக்ராமிக்கும் நீங்க அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு அதே டேட்ல 20ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து 4 o'clock வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஓவர் வியூவா நம்ம பார்த்தது. இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் நேத்து டேட் 15/7/2024 இருந்து 20/7/2024 வரைக்கும் தான் இந்த கவுன்சிலிங்கான அப்டேட் வந்து செல்லுபடி ஆகும். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய அப்கமிங் லிஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இதே வெப்சைட்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கீழே வந்து நோட்ஸ் சொல்லிட்டு குறிப்பு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டும் திட்டமிட்டப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றவர்கள் டிஎன்ஏயு கோவைக்கு வர தேவையில்லை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த டேட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காலண்டர் குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாம அன்வான்டெல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டு நாங்க இன்னைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறதா வந்து யூனிவர்சிட்டி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, சில பேர் போகக்கூடிய இடத்துல அவங்க வந்து போகாம மிஸ் பண்ணிட்டாங்க. சில பேர் நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போவே தேவையில்லை. ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரண்டே கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங்காக போயிருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் வந்து கீழே வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் மேல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மேல இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கீங்களோ அவங்க மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா போதும், அதர் கேண்டிடேட்ஸ் வந்து நேரடியா கோவைக்கு வந்து வர தேவையில்லை அப்படிங்கறது தெளிவான ஒரு அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த வாரத்துக்கான கவுன்சிலிங்கான அப்டேட் வந்து இதுதான். இந்த ஷெட்யூல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா எங்கிட்ட ஏதாச்சும் நீங்க டிஎம் பண்ணி கேட்கறா இருந்தா கூட டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க அட்மிஷன் சம்பந்தமா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த வீடியோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு சீட் என்ன கிடைக்கல கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.